ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீலங்கா முறையில் மொறுமொரண்டு கச்சான் பிஸ்கட் அதுவும் முட்டை இல்லாம எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இதுக்கு நான் முதல்ல 250 கிராம் கச்சான் எடுத்திருக்கேன். அந்த கச்சானை நல்லா ஒரு பாத்திரத்துல போட்டு வறுக்கணும். அப்படி நல்லா வறுக்கக்குள்ள அந்த தோல் இப்படி பிரிஞ்சு வரும். அப்படி பிரிஞ்சு வந்தா நாங்க வறுபட்டது காணும்னு சொல்லி அதை இறக்கி ஆரம்பி. அடுத்ததா 250 கிராம் பட்டர், அதுவும் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பட்டர். ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்து ஒரு டிஷ்ல நான் போடுறேன். அதுக்கு பிறகு 200 கிராம் பிரவுன் சுகர், உங்களுக்கு விருப்பம் பண்ணா நீங்க வெள்ளை சீனியும் எடுக்கலாம். அதை நான் மெதுவா நன்றா அரைச்சு கொள்றேன். அதை அரைச்சு சேர்த்தா அது இலகுவா டக்குன்னு பட்டர்ல கரைஞ்சிடும். அதுக்குள்ள நான் ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்து கொள்றேன். இந்த அரைச்ச சீனிய நான் இந்த பட்டருக்குள்ள போட்டு நன்றா கலக்குறேன். நல்ல வடிவா சீனி கரைகிற வரைக்கும் இதை பீட் பண்ணணும். இதை பீட் பண்ணிட்டு அதுல ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் வாசனைக்கு சேர்த்துக்கொள்றேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லாட்டி நீங்க இதை சேர்க்காமலும் விடலாம். இப்ப நான் வறுத்து வச்சிருந்த இந்த கச்சானை நன்றா கையால ஊத்தி விடவே அதன தோல் எல்லாம் போயிடும். அதை நல்லா தோலை நீக்கினா பிறகு அதை நான் 2 பிரிவா எடுக்கிறேன். 200 கிராம் கச்சானை தனியா எடுத்து அதை நான் நல்லா கிரைண்டர்ல அரைச்சு நல்ல பேஸ்டா அரைச்சு எடுக்கிறேன். அதையும் இந்த பட்டருக்குள்ள போட்டு நல்ல வடிவா குழைச்சு எடுக்கிறேன். இப்ப நான் ஒரு பக்கம் கோதுமை, அதாவது 250 கிராம் ஆல் பர்பஸ் மா, அதை நான் நல்ல வடிவா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் போட்டு நன்றா கலந்து அரிச்சு வைக்கிறேன். 2 முறை அரிச்சா எங்களுக்கு அந்த பேக்கிங் பவுடர் அதுல நல்லா கலந்துடும். அதையும் இந்த பட்டர் கலவைகளை போட்டு நல்ல வடிவா குழைச்சு இப்படி ஒரு பதத்துக்கு எடுக்கிறேன். இப்படி எடுத்தா பிறகு இதை உங்களுக்கு விரும்பின ஷேப்ல, அதாவது குட்டி குட்டி உருண்டையா எடுத்து நீங்கள் எந்த தட்டுல வைக்க போறீங்களோ அந்த தட்டுல வச்சு அதுக்கு மேல 50 கிராம் கச்சா நான் தாவிக்காக வச்சிருந்தான். உங்களுக்கு விருப்பம்னா அதை அறுவல் ஒருவலா, அதாவது நன்று அரைக்காம ஒருக்க அரைச்சு அதையும் சேர்த்து கொள்ளலாம். நான் இதை ஒவ்வொரு பிஸ்கெட்டுக்கும் மேல இப்படி வச்சு விடுறேன். இப்படி வச்சுட்டு அவனை ஒரு 200 செல்சியஸ்ல விட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி கொள்ளுங்க. பிறகு செய்த பிஸ்கெட்டை நாங்கள் தட்டுல வச்சுட்டு அவனை 175 பாகை செல்சியஸ்ல விட்டு அவன்ல வச்சு 25 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்தீங்கன்னா மொறுமொரண்டு உங்களுக்கு கச்சான் பிஸ்கட் ரெடியா இருக்கு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் கோல்டுன்றதால வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க. தேங்க்யூ.